தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். இந்த காலை வழிபாட்டிலே நாம் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 4 மாதங்களை முடித்து 5வது மாதத்திலே நாம் யாவரும் இல்லங்களில் இருந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த வழிபாட்டிலே நாம் கலந்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த நல்ல அதிகாலை வேளைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். 4 மாதங்களை கடந்து 5வது மாதத்துக்காய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் வித்தியாசம். கடந்த 1.5 மாதங்களாய் எங்களுடைய வேலைகளுக்கு நாங்கள் செல்ல முடியாமல், வழிபாடிலே நாங்கள் ஒன்றுபட்டு உண்மை ஆராதிக்க முடியாமல் என்கிற நிலைமை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நம்முடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறோம். நன்றி உள்ளவர்களாய், எதிர்நோக்கு உள்ளவர்களாய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே பேசும், நீர் எங்களை அரவணைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து பாமாலைகளிலே 19வது பாமாலை பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரே. திருமுறை பாடல் வாசி கேட்போம். திருப்பாடல்கள் 128, சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பெரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே மீண்டும் உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்றைய நாளிலும் உழைப்பாளர் தினம். எல்லா மே மாதம் முதல் நாளும் உழைப்பாளர் தினம். உழைத்து நாம் அந்த தினத்திலே நாம் ஓய்வெடுக்கும் நாள். ஆண்டவர் அந்த ஒரு உழைப்பை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட்டிருக்கிறார். அதற்கு நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு ஒருவேளை பல சூழல்களிலே நாம் அமர்ந்திருக்கலாம். வீட்டில் உட்கார்ந்துட்டு எங்களுக்கு உழைப்புக்கு போக முடியல, 1.5 மாதங்கள் ஆச்சு எங்கள் வேலைக்கு போய், இது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இந்த சங்கீதம் 128 2ஆம் வசனத்துல உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் என்று சொல்லி சொல்லுகிறது. என்ன பார்க்கணும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம்.
மனிதன் வருந்தி உழைக்கும் உழைப்பு அல்லது வேர்வை சிந்தி உழைக்கும் உழைப்பு என்பது இறைவனிடத்தில் இருந்து சாபம் என்று சொல்லி ஒரு விட நாம் இன்னைக்கு எல்லாமே பேசுறாங்க. சொல்றாங்க ஆதாமையோட செய்த பாவத்தினால்தான் இன்னைக்கு உழைத்து சாப்பிட வேண்டும், கஷ்டம் வந்தது, வேர்வை சிந்த வேண்டியதுக்கு ஆவனா பேசுறது அவங்களை குறித்து நான் பேசுகிறோம். ஆனால் இதே ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, அவன் மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, அவர் மனுக்குலத்திற்கு வழங்கப்பட்ட இந்த அழகிய உலகத்தை அவன் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனிதனுக்கு கொடுத்த ஒரு காரியம். அப்போ பண்படுத்தவும் பாதுகாப்பு என்பது நாம் உழைப்பு இல்லாமல் இந்த பாதுகாப்பை நாம் செய்ய முடியாது. அதை பண்படுத்த வேண்டும் என்றால் நிலத்தை நாம் உழுது அதை பண்படுத்தி அது கிடைக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் கொடுத்த காரியம். அப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது, ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து உழைப்பை எதிர்பார்த்து இந்த காரியங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். இது ஒரு காலத்தில் மறந்துடவே கூடாது. அநேகத்தை சொல்லுவோம், ஒருவேளை இந்த சாபமா இருக்கும் இந்த வேலை அப்படின்னு சொல்லி யார் யார் எந்தெந்த வேலைகளை செய்ய முடியுமோ அந்தந்த வேலைகளிலே ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு அவருடைய வாழ்க்கையை பூரணமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. இது ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு காரியத்தை நான் என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது. அதை நான் என்னைக்கு யோசித்து கடினமாக இருக்கிறதோ, ஒருவேளை இது ஏன் இப்படி வாழ்க்கை வந்ததுன்னு சொல்லி யோசிக்க கூடாது. பவுல் சொல்லுகிறார், அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று தெசலோனிக்கேயர் திருச்சபைக்கு அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ யார் ஒருத்தர் சாப்பிடலையோ அவனுக்கு என்ன கிடையாது, அவன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தெசலோனிக்கேயர் திருச்சபைக்கு அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் கட்டளையிடுவதாகவே நாம் பார்க்கிறோம். உழைப்பது நமது கடமை, உழைப்பிற்குரிய பலனை தருவது இறைவன் கூட. இன்னைக்கு நாம் கட்டாயம் உழைக்கணும். அந்த உழைக்கிற பலன் தான் ஆண்டவர் கொடுக்கிற. இன்னைக்கு அநேக இடத்துல பார்க்கிறோம், குழந்தைகள், நம்முடைய வீட்டு குழந்தைங்க நல்லா படிச்சு எக்ஸாம்ஸ்ல அவங்க என்ன பண்றாங்க, நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்றாங்க. பிள்ளைகளை சொல்றோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுது. அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். உனக்கு கொடுத்த வேலையில நீ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அதோட பலனை ஆண்டவர் தருவார். என்னைக்கு ஒரு டைவர்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஆண்டவர் எனக்கு எந்த காரியத்தை கொடுத்தாரோ அதை நான் பெஸ்டா செஞ்சு அந்த பலனை நான் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு எதிர்பார்ப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது இதை பார்ப்போம். 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, உன் இல்லத்தின் உன் துணைவியர் கனித்தரும் திராட்சை கொடை போலிருப்பர், உண்ணுமிடத்தில் உன் பிள்ளைகளின் ஒளிவு கண்டு போல் உம்மை சூழ்ந்திருப்பர் என்று சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு குடும்பம் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு இல்லம். அந்த இடத்துல இன்னைக்கு காலகட்டங்களிலே நாம் யார் ஒருவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம அநேக வாசிக்கிறோம், குடும்ப பிரச்சனைகள் அநேக போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க என்று சொல்லி. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. இன்னைக்கு நாம் ஒன்றாக உட்கார்ந்து நம்முடைய காரியம் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒரு உதவி செய்து ஆண்டவர் அந்த ஒரு இன்பமான குடும்பத்தை அந்த இடத்துல நம்ம உழைப்பை எதிர்பார்க்கிறோம். குடும்பத்தில் நம்ம ஈக்குவல் ரைட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும், உழைக்க வேண்டும் என்று பார்க்கிறார். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க தான் உழைக்கணும், நான் உழைக்கக்கூடாது, இப்படி செய்யணும், அதுதான் சந்த ஈகோ ப்ராப்ளம் வந்துருது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம், நம்ம என்ன சொல்லணும், நம்ம குடும்பமா இருக்காது ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டு நாம் ஒருவரோடு விட்டு கொடுத்து நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்றாரு, இவ்வாக்கியம் செழித்து வளரும் குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள அன்பினால் கட்டப்பட்ட குடும்ப உறவுகளும் குறிக்கிறது என்று சொல்கிறார். அன்பினால் கட்டப்பட்ட ஒரு உறவு. திராட்சை செடியும் ஒலிவ மரமும் இஸ்ரவேல் மக்கள் வாழ்வாரத்தோட தொடர்புடையது. அது ரெண்டும் இல்லாம அவருடைய இயேசு கிறிஸ்து அனைவரும் சொல்லுவாரு, திராட்சை செடியை பாரு, ஒலிவ மரத்தை பாரு, இயேசு சொல்லுவார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் உள்ள அந்த சூழ்நிலையை குறித்து அந்த மக்களோடு பேசுறதை நாம் பார்க்கிறோம். சோ இதோட வாழ்க்கையில திராட்சை கொடியை பண்ணது ஒரு அழகா சுற்றி இருந்து அந்த கனி தருவதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறப்போ, ஒருவரோடு ஒருவர் நாம் இசைந்து வாழ்ந்து இந்த குடும்பத்தை கட்டியெடுக்கும் பொழுது அந்த ஒரு பலனையும் நீ சாப்பிட முடியும், அந்த பலனும் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கிறார். அதையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, இறைவனுக்கு அஞ்சி இறைநீதியில் நடக்கும் கடவுளின் பிள்ளைகளுக்கு குடும்ப உறவிலே நல்ல பலன் வரும்னு சொல்றார். அப்போ நம்ம கடவுளுக்கு பயந்து நடக்கணும். ஒரு குடும்பம் என்பது கடவுளுக்கு ஒரு பயந்த குடும்பம் ஒரு செழிப்பான குடும்பமாய் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ குடும்ப வாழ்க்கை என்பது நாம் என்ன காரணமான ஜெபம் பண்ணணும், ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அதை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு அநேக பலன்களை அவர் தந்து கொண்டிருக்கிறார். அப்போ முதலாவது எதிர்பார்க்கிறது உழைப்பின் பலன். அடுத்தது குடும்பத்தில் நாம் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பிற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உழைப்பு நாம் பெறும்போது அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். மட்டுமல்லாமல் மூன்றாவது காரியம், நீடிய ஆயுள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும்
இன்னைக்கு எல்லாருமே கேட்டா நான் பூரண வயசுல இருக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் தான் சொல்ல இல்லையா வாழ்ந்த வாழ்க்கை போதும். அந்த ஆண்டவர் சொல்லுகிறது நீங்கள் பூரண வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 128:6 சொல்றாரு, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக என்று சொல்லுகிறார். நீடிய ஆண்டு என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் விரும்பி கேட்கிற ஒரு காரியம். ரொம்ப நாள் வாழணும் என்று சொல்லி அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ வாழ வேண்டும் என்றால் நீ எப்படி இருக்கணுமா, ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவர் கொடுக்கிற காரியத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நம்முடைய திருமறை கூறுகிற ஒரு காரியம், மனிதன் உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால், உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன்னுடைய வாழ்வை இழந்தால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு நம்ம வாழ்வை இழந்த நேரத்தில் அடைந்து காணப்படணும். ஒருவருக்கு மன கசப்புகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ எல்லாமே நான் உலக பிரகாரம் அநேக காரியங்கள் பேசினாலும் என்னுடைய வாழ்வை இழந்து விட்டால் அந்த வாழ்வை கொடுத்தவராக யார்? ஆண்டவர் கையில கொடுத்திருக்கிறார். நீ நன்மை செய்வதால் மேன்மையோ என்று நாம் நன்மை செய்வதும் தீமை செய்வதும் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்தார். இன்னைக்கு நன்மை செய்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? தூக்கி கொடுத்துருவார். தீமை செய்தால் அப்படியே விட்டுருவார். அதை அனைத்து நம்ம மறந்து விடுவோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தீமையை குறித்து நம்ம எண்ண வேண்டாம். நன்மையான காரியத்தை குறித்து நம்ம செய்யும் போது ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பார். என்ன சொல்றாரு? உண்மையாக அதை செய்ய வேண்டும் என்று சொல்றார். உன் உழைப்பு அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. சங்கீதம் 128 சொல்றாரு, பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுதல் என்பது ஒரு சிறப்பான விளக்கம். பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுவது நீங்க எத்தனையோ பெற்றோர்கள் அடுத்த ஜெனரேஷன் காண முடியல. இன்னைக்கு அநேகர் 3-4 சந்ததியினர் கண்டுகொண்டு மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்டவங்க என்ன சொல்றாருன்னா, நீதிமொழிகள் 17:6 சொல்றாரு, முதியோருக்கு பிள்ளைகளின் பிள்ளைகள் கிரீடமாக விளங்குகிறார்கள். அப்ப அந்த ஜெனரேஷன் நம்ம பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம். தான் பிள்ளைகளை விட நாம் பேர பிள்ளைகளை பார்க்கும்போது இவ்வளவு மகிழ்ச்சி. அதை ஆண்டவர் தருகிறார். எப்போ? நான் உண்மையா இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு என்று உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் கட்டாயம் ஆசீர்வதிக்க பார்க்கிறோம். இன்னொன்று நீதிமொழிகள் 10:27 பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுவதன் மூலமாக தமது ஆயுள் நாட்களை பெருக்கப்பட முடியும். இன்னைக்கு ஆயுசு நாட்கள் பெருக்கப்படுறது எப்படின்னா, கடவுளுக்கு பயப்படணும். இன்னைக்கு அதே காரியங்களை நம்ம யோசித்து நம்ம மண்டையில போட்டுக்கிட்டே இருக்கிறோம், பயப்படுறோம். இது என்ன ஆகுமோ? நடப்பது நன்மைக்காய் நடக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மருவத்தில் வடிவச்சேன் சொல்றாரு. அந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம வாழ்வோம். எவ்வளவு பெரிய நாட்கள் வந்தாலும், துன்பம் வந்தாலும், இன்னைக்கு அநேகர் நம்ம யோசிக்கிறோம், சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, அநேக காரியங்கள் யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்வது, என்னை நோக்கிப்பான், அமைதலாய் காத்து என்னோட பயணி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த ஒரு பலனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்ம கேட்கிற கேள்விக்கு ஒரு காரியம் என்னன்னா, மகனே மகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உழைப்பின் பலனை உண்ணுவீங்க, உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும், நீங்க முதிர் வயதிலும் உங்களுடைய கனித்தரும் பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, எந்த மாதத்துல ஆண்டவர்களை நம்ம ஆசீர்வாதம் காத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆலயங்களுக்கு வர முடியுமா? என்னுடைய வாழ்க்கை என்ன? எனக்கு திருப்பி வேலைக்கு போக முடியுமான்னு யோசிக்கிறோம். கட்டாயம் ஆண்டவர் செய்வார். இது நமக்கு ஒரு ரெஸ்ட் பீரியட். நம்ம யோசித்துப்போம், இனி நாம் செய்ய போகிற காரியம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை எனக்கு செய்ய, எனக்கு வாழ்க்கையில் காரியங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நிறைவாய் தர காத்திருக்கிறார். ஆண்டவர் நாம் என்னுடைய ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே மண்டையிலே நாங்கள் நெருக்கடி கொடுத்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினர்களுக்காக வருவோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருக்கும் வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் உழைப்பின் பலனை நாங்கள் உண்ணத்தக்கதாய், பெற்றோர்களாய் பிள்ளைகளை வழிநடத்தத்தக்கதாய், முதியவர்களாய் எங்கள் பேர பிள்ளைகளை நாங்கள் பார்த்து மனமகிழ்ச்சி அடைத்தக்கதாய் வேண்டிய கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் வீடுகளில் இருந்து நம்மளுடைய ஆராதிக்கும், நோக்கி பார்க்கும் நீர் கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான எங்கள் மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, காவலர்களுக்காக வருவோம் ஆண்டவர். இந்த பிள்ளைகளை எங்களுக்காக உழைக்கிறதை அறிந்திருக்கிறேன். தன்னார்வ தொண்டர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியாமல் அநேகருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், உணவுகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஆண்டவரே. நீர் இந்த உலகத்திலே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வோம், இந்த உழைப்பின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த புதிய மாதம் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மனமகிழ்ச்சியின் மாதமாய் அமைந்திருக்கிறார். வேண்டிய கிருபை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், தூய ஆவியின் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இருந்தார்.